அவர் வேணா வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போகலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் போகிற வெளிநாட்டு பயணம் எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை தாக்கி பேசியிருக்காரு. யார் அவர்? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். என்னன்னா, தமிழகத்துக்கு வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக அரசு முறை பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு ஒரு வார காலம் சிஎம் பயணிக்கிறாரு. அது குறித்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாரு, நீங்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறீங்களே, இதெல்லாம் பலனற்றது, பயனற்றது அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, எதிர்க்கட்சி தலைவர், அவர் எப்பவுமே இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் போகக்கூடிய அந்த வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் எல்லாம் இன்ப சுற்றுலாவாக இருந்திருக்குமோ என்னவோ, ஆனால் எங்களோடது அப்படி கிடையாது. நாங்கள் போகிற பயணம் எல்லாம், செயல் திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் கண்ணும் கருத்துமாக மேற்கொண்டுட்டு வரோம் அப்படின்னு வழக்கமான நகைச்சுவையோடு பேசியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாரு, ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஒரு 9 கட்சிகள் இருக்கு, இதுக்கப்புறம் ஏதாவது புதிய கட்சிகள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சிஎம் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, புதிய கட்சிகள் வருதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சூட்சமமாக பதில் சொல்லிட்டு போயிருக்காரு சிஎம் அவர்கள். புதிய கட்சிகள் வருதோ வரலையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதான் உண்மை.